அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இப்படியாக மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை இந்த ஆன்லைன் மூலமாக நாம் கேட்பதிலே நாம் மகிழ்ச்சி கொள்வோம். நானும் உங்களோடு பேசுவதிலே ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், நாம் முதலாவதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்போ அந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இந்த வேளையில் ஒரு வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றோம். உம்மை ஆராதித்து மகிழ்ந்து ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இப்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து உமது வார்த்தை மூலமாக ஆண்டவர் நீர் எங்களோடு பேசும். எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க ராஜா. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தையிலே நாம் பார்க்கும் பொழுது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்போம். ஆமென். வாக்கிங் worthy of our calling. ஆமென். ஸோ அப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நாம் எப்படியாக பாத்திரவான்களாய் நடப்போம் என்று இங்கே எபேசியர் சபைக்கு பவுல் அடியார்கள் கற்றுக் கொடுத்த காரியத்தை இன்றைக்கு நாமும் கற்றுக்கொள்ள போகின்றோம். அதன்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நாமும் மகிமை அடையும். ஸோ என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரைக்கும். ஸோ turn with me, Ephesians chapter 4 verses 1 to 7. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய தமிழிலே நான் வாசிக்கின்றேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் உண்டு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அது ஒரு உன்னத அழைப்பாக இருக்கிறது. நம்மை படைத்த ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக. ஸோ இட்ஸ் a great calling to serve our almighty God who created heaven and earth and also who created us. Hallelujah. அப்படியாக this is our calling. Amen. So no matter what around us, நம்மை சுற்றி அதிக பாதிப்புகள் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நமக்கு வித்தியாசமான காரியங்களாக, நமக்கு எதிரான காரியங்களாக பாதிப்புகள் இருக்கிறது. ஆன போதிலும் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த காரியத்தில் நமக்கு அல்லது நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. ஸோ அப்படியாக இந்த எபேசிய புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதல் 3 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக we are seeing that the work of God in salvation. ஸோ முதல் 3 காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3 அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய இரட்சிப்பின் கிரியை குறித்து இங்கே பவுல் அடியார் போதிக்கின்றதை, அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அதோடு அடுத்த 3 அதிகாரத்திலே 4, 5, 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது he is talking about work of believers in God and for God. Hallelujah. ஸோ எப்படியாக தேவனுக்குள்ளும் தேவனுக்காகவும்
கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், விசுவாசிகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படியாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியாக it is God's work, our walk. தேவனுடைய வேலையானது நமது அழைப்பாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நாம் அதிலே நடக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கின்றோம். ஸோ இட் இஸ் our responsibility to walk worthy of our calling in Christ Jesus. Amen. ஸோ அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகுந்த ஒரு பொறுப்பாக காணப்படுகிறது. நம்முடைய அழைப்பிலே நாம் தேவனுக்கு பாத்திரவானாய் நடப்பது. அப்படி என்றால் அந்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நாம் தேவனை பின்பற்ற வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே குறிப்பாக இந்த புஸ்தகம் முழுவதுமாக, இந்த எபேசியர் புஸ்தகம் முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்களை குறிக்கிறது. கிறிஸ்துவனுடைய முறைமை அல்லது விசுவாசிகளாகிய நாம் எப்படியாக தேவனுக்குள்ளாக இந்த அழைப்பிலே நடக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அவர் பர்சனல் லைஃப், how we should live to glorify God. ஸோ முதல் காரியம், நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படியாக தேவனை மகிமைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். ஆமென். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 2வது காரியம், the community life. First thing is personal life, second thing is community life. ஸோ 2வது காரியம் சமுதாய வாழ்க்கை. ஸோ அப்படியாக இந்த சமுதாயத்திலே மற்றவர்களுக்கு நாம் போதித்து அல்லது அவர்களுக்கு உதவி செய்து பராமரித்து ஒருவருக்கொருவர் எப்படியாக கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் கட்ட வேண்டும் என்று போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமென். ஸோ அப்படியாக 2 விதமான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதில் முதலாவது அவர் பர்சனல் லைஃப், செகண்ட் திங் இஸ் அ கம்யூனிட்டி லைஃப். ஆமென். ஸோ God has chosen us to be Christ representatives. ஸோ அப்படியாக கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே நாம் வாழும்படியாக அல்லது தேவனுக்காக வாழும்படியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக காணப்படுகிறோம். ஸோ God chosen us to be His representatives on the earth. Hallelujah. ஸோ அப்படியாக இங்கே பார்க்கும் பொழுது the apostle Paul challenges us to live life worthy of the calling that we have received. Amen. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே இங்கே பவுல் அடியார்கள் ஒரு சவாலை முன்வைக்கிறார். ஸோ நாம் எப்படியாக இந்த அழைப்புக்கு பாத்திரமாக நாம் நடக்க வேண்டும், தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும். Amen. So it's a privilege to serve our God in our community and in our life. Amen. ஸோ அப்படியாக இது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக காணப்படுகிறது. எப்படி என்றால் தேவனுக்கு ஊழியம் செய்து அவரை மகிமைப்படுத்தவும், சமுதாயத்துக்கு நாம் சேவை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும். Hallelujah. So that is why the Paul teaches us. இங்கே பார்க்கும் பொழுது he teaching us 4 good steps to walk worthy of our calling. Hallelujah. ஸோ இந்த காரியத்தில், இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 to 7 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே பவுல் அடியார்கள் குறிப்பாக 4 விதமான நல்ல ஒரு வழி நடத்துதலை நமக்கு காண்பித்து, ஸோ நாம் எப்படியாக இந்த அழைப்பிலே பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று நமக்கு போதித்து நடத்துகிறார். ஆமென். என்ன அந்த 4 காரியங்கள் என்று இன்றைக்கு நாம் விரைவாக கற்றுக்கொள்ள போகின்றோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் 4 வழிமுறைகளை நமக்கு முன்பாக வைக்கின்றதை இந்த வசனம் 2 நாம் வாசிக்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2 நான் வாசிக்கின்றேன். முதலாவதாக, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. ஸோ இந்த 4 குவாலிட்டிஸ், 4 தன்மைகளை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஸோ அதில் முதலாவதாக, பி கம்ப்ளீட்லி
அம்பல், மிகுந்த மனத்தாழ்மையும். ஸோ மிகுந்த மனத்தாழ்மையாய் நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க முடியும் என்று வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ our greatest example is our God, Christ Jesus. Hallelujah. So like Christ, மிகுந்த மனத்தாழ்மையுடன், ஸோ அவர் மரண பரியந்தம் தாழ்மையோடு காணப்பட்டார். ஸோ அப்படியாக his life and death was service and sacrifice without thought of reputation. ஸோ அப்படியாக இன்றைக்கு நம்முடைய அழைப்பிலே, நாம் செய்கின்ற ஊழியத்திலே, நாம் செய்கின்ற காரியத்தில், நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், ஸோ ஃபர்ஸ்ட் திங், மிகுந்த மனத்தாழ்மையாக கிறிஸ்துவ போல நாம் காணப்பட வேண்டும். ஸோ இது அநேக வேளையிலே நமக்கு கடினமாக இருக்கலாம். பட் காட் requests us to be completely humble like him, to glorify God and to walk worthy of our calling. Hallelujah. ஸோ இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களை நாம் எடுக்க வேண்டும் என்றால், ஸோ நாம் மனத்தாழ்மையுடன் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அதே வேளையிலே அவருடைய ஜனங்கள் மத்தியிலும் ஊழியத்தை செய்யும் பொழுதும் மனத்தாழ்மையுடன் செய்யும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது நிறைய போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இட்ஸ் ஓகே. இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் ஸோ ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நாம் விசுவாசிப்போம். மனத்தாழ்மையாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஸோ பி கம்ப்ளீட்லி ஹம்பிள் பிஃபோர் காட், பிஃபோர் அதர்ஸ், டு வாக் worthy of our calling. Amen. ஸோ அது முதல் காரியம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஜென்டல் or meekness. Amen. ஸோ சாந்தமும், அப்படியாக சாந்தமாக நாம் இருக்க வேண்டும். ஸோ சாந்தம் என்று சொல்வது சப்மிசிவ்னஸ் வித் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு சாந்த மனப்பான்மை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஸோ ஆண்டவர் இங்கே போதிக்கிறார். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் எபேசியர் 5:21 நாம் பார்க்கும் பொழுது, Ephesians 5:21 தமிழிலே, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. தெய்வ பயத்தோடு, அப்ப சாந்தத்தோடு இருக்கும் பொழுது அந்த தெய்வ பயத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்படியாக இந்த சாந்த குணம் பார்த்தீங்கன்னா மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த சாந்தத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது, மனத்தாழ்மையும் சாந்தமும் சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய ராஜ்யம் நம் மூலமாக கட்டப்படும். அவருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியம் செய்யும் பொழுது we are not machines, we are not working with machines, we are not soldiers. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ கிறிஸ்துக்குள்ளாக டிசிப்ளினாக இருக்கணும். எஸ், பட் சாந்தத்தோடு ஒருவர் அரவணைக்கும் பொழுது அந்த உறவு பலப்படும். ஸோ அந்த உறவு பலப்படும் பொழுது தான் கர்த்தரோடு உள்ள உறவு சரியாக இருக்கும் பொழுது மனிதர்களோடு உள்ள உறவும் சரியாக இருக்கும். அப்போ மனிதர்களோடு உள்ள உறவு சரியாக இருக்கும் பொழுது அவர்கள் தேவனோடு உள்ள உறவிலே சரியாக இருப்பார்கள். அப்போ நாம் ஒரு உதாரணமாக, சாட்சியாக சாந்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஸோ பை திஸ் we can walk worthy of our calling. ஸோ இப்படி நாம் சாந்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க முடியும். மூன்றாவது காரியம் பொறுமை, பேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நமக்கு அதுதான் ரொம்ப நேரத்தில் இருக்க மாட்டேது, இன்க்ளூடிங் மீ. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக சட்டுன்னு நம்மளுக்கு சீக்கிரமாக கோபம் வந்துடும் எல்லோருக்கும். ஸோ அது இயல்பாக இருக்குது. ஆனால் ஜஸ்ட் லிவ் இட் டு காட்.
ஆண்டவர் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கொடுப்பார். ஸோ பி பேஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஷன்ஸ் என்று சொல்லும் பொழுது இங்கே பார்க்கும் பொழுது the word sometimes used of steadfast endurance of suffering or misfortune. ஸோ இந்த பொறுமை எல்லா இடத்துலையும் காணப்பட வேண்டும். ஸோ நமக்கு சூழ்நிலைகள் சரியாக இல்லாத பொழுது, எதிராக இருக்கும் பொழுதும், அல்லது எதிர்பார்த்தது நடக்காத சூழ்நிலையில், ஸோ எல்லா ரீதியிலும் நாம் ஒரு நீடிய பொறுமையுடன் நம்ம இந்த பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா அது கடினமாக இருக்கும், பட் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த பொறுமையோடு நாம் ஊழியம் செய்யும் பொழுது, காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நாம மகிமை அடையும். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க முடியும். ஸோ மூன்றாவது காரியம் பொறுமை, பேஷன்ஸ். With the patience we can walk worthy of our calling. ஸோ அப்படியாக இந்த பொறுமை இருக்கும் பொழுது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க. அப்போ பொறுமையாக இருக்கும் பொழுது இந்த பூமியை நாம் தேவனுக்காக சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஸோ நம்புவோம், நமக்குள்ளாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஸோ we cannot rush. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் லாக்டவுன், ஷட் டவுன், குவாரண்டைன் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம எதுவும் செய்ய முடியாது இருக்கிறோம். அப்போ அதில் நம்ம என்ன கற்றுக்கணும்? அப்போ பொறுமையாக எப்படி செய்யணும்? ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு, குரலை கேட்டு பொறுமையோடு நாம் செயல்படும் பொழுது பூமியை ஆண்டவருக்காக சுதந்திரிக்க முடியும். ஸோ இது எல்லா ரீதியிலும் பொறுமையாக காணப்பட வேண்டும். தட் இஸ் த கிறிஸ்டியன் குவாலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக வரும் பொழுது நமக்கு கோபம் வரும். ஸோ நம்ம ஏசிடுவோம், நம்ம பேசிடுவோம். ஆனால் அதன் மத்தியிலும் அந்த பொறுமையை கடைப்பிடிக்கும் பொழுது ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள், தேவனை தரிசிக்கும்படியாக. அல்லேலூயா. ஸோ நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால், நாம் இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்றால், இந்த மூன்றாவது காரியம் பொறுமையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஆமென். ஸோ நான்காவதாக கடைசியாக நாம் பார்க்கிறது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. forbearance in love. So it's a Christian's divine quality. அல்லேலூயா. அது சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ளாகிய நமக்கு ஒரு புனிதமான ஒரு குவாலிட்டி, தன்மை, அதை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்படின்றால் அன்பினால் ஒருவர் நாம் தாங்க வேண்டும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் bearing with one another's weaknesses and love in their fault. ஸோ அப்போ ஒரு அன்பிலை நாம் தாங்க வேண்டும் என்றால், ஸோ அவர்கள் நமக்கு எதிராகவோ அல்லது அவர்களுடைய பலவீனத்திலேயோ அவர்களுடைய குறையிலையும் நம்ம அன்பு செலுத்தி அவர்களுக்காக நாம் சேவை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பரஸ்பர அன்பு அங்கே இருக்கும். ஆண்டவர் நாம மகிமை அடையும். அல்லேலூயா. மியூச்சுவல் டாலரன்ஸ். ஸோ அப்படியாக ஒரு பரஸ்பர அன்பிலே அல்லது விட்டு கொடுக்கிற தன்மையிலே, ஸோ அந்த அன்பு இருக்கும் பொழுது எல்லாம் தேவனுக்கு முன்பாக சரியாக கட்டப்படும். ஸோ அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க முடியும். ஆமென். ஸோ இந்த 4 காரியங்கள் குறிப்பாக நாம் பார்த்தோம். தாழ்மை, சாந்தம், பொறுமை, அன்பு. ஸோ இது 4ம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, இந்த தன்மைகள் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படும் பொழுது, நாம் இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக இருந்து தேவனுடைய மகிமையை தேடி அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். ஹல்லேலூயா. So when we have these qualities, the 4 qualities, humbleness, meekness, patience and love. So when these things are in us or from us to others, we can be a salt and light for God.
and we can glorify our name of God. Hallelujah. அப்படியாக இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக பயனுள்ளவர்களாக ஒப்பாக ஒளியாக என்று சொல்லும் பொழுது அதனுடைய பயன் என்ன? உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கு மளிகை ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நம்முடைய உணவுலிய சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாடு நமக்கு இறங்காது. சில நேரத்தில் அல்லது அதிகமாக உப்பு ஆயிடுச்சுன்னா அதுவும் சாப்பிட முடியாது. அப்போ அதனால பிரயோஜனம் இல்லை. அதே போல தான் லைட், ஒரு வெளிச்சம் கொடுக்க வேணும். ஸோ இப்போ இருட்டாக இருந்துச்சுன்னா இந்த லைட்ஸ் இல்லைன்னா எவ்வளோ நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அதிகமான லைட்டும் கண்ணை கூசும். ஸோ அப்படியாக இன்றைக்கு சரியான முறையில் ஆண்டவருக்குள்ளாக இப்படியாக இந்த 4 தன்மைகள் நமக்கு இருக்கும் பொழுது, தாழ்மை, சாந்தம், பொறுமை, அன்பு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உப்பின் தன்மையும் ஒளியின் தன்மையும் நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக பயனுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆமென். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை செய்யவும் அவருடைய ராஜ்யத்தை கட்டும் தேவனை மகிமைப்படுத்தவும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே மாணவர்களே தாழ்மையுடனும் சாந்தத்துடனும் பொறுமையுடனும் அன்போடு இருந்து அவருக்காக ஊழியத்தை செய்வோம். அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, அப்பா, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக நன்றி. உமது வார்த்தை மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இப்படியாக எங்கள் அழைப்பில் ஆண்டவரை உமக்கு பாத்திரவான்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக எபேசியர் புஸ்தகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற வண்ணமாக அப்பா, நாங்கள் மிகுந்த மனத்தாழ்மையுடனும் சாந்தத்துடனும் நீடிய பொறுமையுடனும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி உலகத்துக்கு ஒப்பாக ஒளியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை எங்களை சூழ்ந்து வருவதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை பரிசுத்த கிருபையாலே எங்களை நடத்த முடியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவைகளை சந்திக்கிறதுக்காக நன்றி. அப்பா, தொடர்ந்து எங்கள் தேசத்தையும் உலக தேசத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். கோவிட்-19 பாதிப்பு ஆண்டவரே எங்களுக்கு வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அப்பா, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி வரும்படியாக, ஆண்டவருடைய வெளிச்சத்தை அவர்கள் காணும்படியாக, இருளிலே நடக்கிற ஜனங்கள் உங்களுடைய வெளிச்சத்தை காணும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒப்பாக ஒளியாக இருக்க பயன்படுத்தும், வழிநடத்தும் ஆண்டவரை உமக்கே துதிகான மகிமை செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன்.